இன்ட்ரெஸ்டிங்காக இன்கம் டேக்ஸில் ஒரே ஒரு பேமெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கிடையாது, அதுவும் கேஷில் கொடுக்குறதுக்கு. அது வந்து நீங்கள் இந்த இன்ஃபார்மர்னு சொல்லுவோம் இல்லையா, ரைடு கேஸில் இன்ஃபார்மருக்கு வந்து ஐடென்டி மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக அவங்களுக்கு பேங்க்கில் பேமெண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த ரிவார்டு ஒருத்தர் இன்ஃபார்மர் கொடுக்குறாரு, அதில் ஐடியில் ஒரு ரைடு ஆகுது, ஒரு டேக்ஸ் கலெக்ட் ஆகுது, அதுக்கு ஒரு அமௌண்ட் அவர் கொடுப்போம். 10% ஆஃப் சர்டிஃபைடு ஆடிட்டட் ஐடி கலெக்ஷனில். தட் மீன்ஸ் 10 லட்சம்னா 1 லட்ச ரூபாய் இன்ஃபார்மர் கொடுப்பீங்க. அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் பேங்க்கில் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தா அவர் தான் இன்ஃபார்மர் தெரிஞ்சிடும், அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடலாம். இன்னொரு கம்பெனிக்காரன் சும்மா இருப்பானா, அதனால் என்ன பண்ணுவோம்னா கேஷாக கொடுப்போம். இன்கம் டேக்ஸ் கொடுக்குற ஒரே பிளாக் மணி அதான். அதை எங்கள் கணக்கில் வச்சுருப்பீங்க. அதுக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம், அந்த லெட்டர் பத்திரமா வச்சுக்கணும் அவர். ஏன்னா அந்த கேஷ் சம்டைம்ஸ் 50 லட்சமாக இருக்குது, 20 லட்சமாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த லெட்டர் தான் அதுக்கு ஒரே அத்தாரிட்டி. எனக்கே நாளைக்கே அது இன்கம் டேக்ஸ் எங்கேயாவது ரைடில் வந்து யாராவது 20 lakhs பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஏது பாஸ் வருஷம் அந்த லெட்டரை கொடுத்தா தான் உண்டு. லெட்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வெரிஃபை பண்ணுறது. ஸோ இன்கம் டேக்ஸ் கொடுக்குற ஒரே பிளாக் பண்ணி அதான்.